புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒரு வாசிப்போமா? ஏசாயா 59 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உடைய சமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி ஆவியானவர் தாமே எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படி செபிக்கிறோம். இதோ கர்த்தாவே சொத்திருக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று வாசித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைபடும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, வீண் சிந்தைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எங்களோட இடைபடும், எங்களோட பேசும். உம்முடைய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 2 காரியம் இங்கே சொல்லப்பட்ட. ஒன்று, கர்த்தருடைய கரமானது ரட்சிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது, அற்புதம் செய்யக்கூடிய கரமாக இருக்கிறது, விடுவிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது, விடுதலை கொடுக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு குறுகி போகவில்லை. 2வது, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றும் அவருடைய கரத்தினாலே பல நன்மைகளை, பல திட்டங்களை, பல நோக்கங்களை, பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதே போலதான் நம்முடைய ஜெபத்திற்கும் இன்றும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார், கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார், கேட்கிறவராய் இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சில நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யாமல் போவதற்கு சில காரணங்கள் உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய செவி அடைக்கப்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. பதில் வராததற்கு சில காரணங்கள் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது, உங்கள் சோத்திர பாவங்களே உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், இதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை கொண்டு வராதபடி தடையா இருக்கிறது, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வராதபடிக்கு தடையா இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு, நம்முடைய ஜெபமானது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய செவிகளிலே கேட்க கூடாதபடிக்கு தடையா இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் கிடையாது, ஆண்டவர் பிரச்சனை அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களே, என்னுடைய அக்கிரமங்களே ஆண்டவருக்கு எனக்கு தடையா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு தடையா இருப்பது என்னவென்று சொன்னால், நாம் செய்கிற சில காரியங்கள், சில பாவங்கள், சில தடைகள், சில விதமான அக்கிரமான காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நம்ம நன்றாய் இருக்கக்கூடாதபடிக்கு சோத்திரம், இன்னைக்கு பாவங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. அதை மறைக்கும் பொழுது, அதை நாம் ஒதுக்கும் பொழுது, அதை கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் வாழ்வு அடைய மாட்டோம் என்று வேதம் திட்டத்தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கும் என்ன கிடைக்கிறதா? சொல்லுங்க, என்ன கிடைக்கிறது? இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவைகளை அறிக்கை பண்ணி, அதை கன்ஃபஸ் பண்ணி, நாவினாலே அறிக்கை செய்து அதை எப்பொழுது நம்ம விட்டு விடுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாராம்? இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கை குறுகினதில்லை. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கை எப்படிப்பட்டதில்லை? குறுகின கை அல்ல. ஹல்லேலூயா. அவர் கை குறுகினதில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் கரம் குறுகி போகிற கரம் அல்ல. அதை குறித்து தான் இன்றைக்கு சில வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கை குறுகி போகுவதில்லை என்பது அது சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகவில்லை என்பதற்கு தேவனுடைய வல்லமை குறைந்து விடவில்லை என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இன்றும் குறையாததா இருக்கிறது. அவருடைய கை இன்னும் எட்டுகிறதா இருக்கிறது. அவருடைய செவிகள் இன்னும் கேட்கிறதா இருக்கிறது. ரட்சிக்கும் அவருடைய திறன் எல்லையற்றதாகவே இன்றும் இருக்கிறது. என்ன காரியம் சொல்கிறது? அவருடைய கை என்னதான்? அவருடைய குறுகி போவாததுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கை இன்னும் எட்டுகிறதா இருக்கிறது. இன்னும் அப்படின்னா எட்டுகிறதா, இன்னும் உதவி செய்கிற கரமா தான் எட்டுகிற கரமா இருக்கிறது. அவருடைய செவிகள் இன்னும் கேட்கக்கூடியதா இருக்கிறது. ரட்சிக்கக்கூடிய அவருடைய திறன், அவருடைய ஆற்றல் எல்லையற்றதாக இருக்குது. அப்படின்னா லோ லிமிட்டேஷன், அதுக்கு எல்லையே கிடையாது, லிமிட்டே கிடையாது. எல்லையற்றதாக அவருடைய கரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தருடைய கை குறுகி போகுவதில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய கை குறுகி போகலாம். எல்லாருடைய கை ஒருவேளை சோத்திர குறுகிற நிலைமையில இருக்கலாம், வல்லமையற்ற நிலைமையில இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய கரமா இல்லாமல் இருக்கலாம், அற்புதம் செய்யக்கூடிய கரமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற கரமாய் இருக்கிறது. இன்றைக்கும் வல்லமை நிறைந்த கரமாய் இருக்கிறது. இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிற கரமாய் இருக்கிறது. அவருடைய கரமானது இன்றும் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறது. இன்றும் எட்டுகிற கரமாய் இருக்கிறது. தவிர ஆண்டவர் என்றைக்கும் குறுகின கரத்தை உடையவரா அல்ல. இன்றைக்கும் அவரை தேடி நாடி ஓடி வருகிற ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்காக அவர் ஆவலுள்ள கரத்தை நீட்டப்பட்டிருக்கிறார். கைகளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கரமானது அப்படிப்பட்ட கரத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யவும், சத்துருக்களில் இருந்து விடுவிக்கவும், அற்புதங்களை செய்யவும், வல்லமையுடன் கிரியை செய்வதை காட்டுகிறது. ஆண்டவர் பாருங்க, இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய கை எப்படின்னா, தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யவும், இரண்டாவது சத்துருக்களில் இருந்து நம்மை விடுவிக்கவும், மூன்றாவது அற்புதங்களை செய்யவும், நான்காவது வல்லமையோடு கிரியை செய்ய அவருடைய கரமானது நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை நாம நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்த்தால் நாம் பிழைப்ப முடியும். ஆண்டவருடைய கரத்தை எந்த அளவுக்கு வல்லமையுடைய கரம் என்பதை நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய கரம் சாதாரணமான கரம் அல்ல. இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி போனது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை குறுகி போகிற கரம் அல்ல பிரியமானவர்களே. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்றும் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த உலகத்திலே சோதர கைவிட்டாலும் அழைத்த தேவன் கைவிடாதவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் ஆசீர்வதிப்பார். அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். அழைத்தவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். அழைத்தவர் நம் எதிர்காலத்தை நடத்துவார். அழைத்தவர் நம் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து கடைசி வரைக்கும் நம்மை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப கர்த்தருடைய கை
சாதாரணமானது அல்ல. ஆமென். கர்த்தருடைய கையில் இருக்கிற முக்கிய அம்சம் ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்றேன். 3 காரியங்கள். முதலாவது பாதுகாப்பு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. ஏசாயா 41:10 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முதலாவது கர்த்தரின் கையின் முக்கிய அம்சம் என்று சொன்னால் பாதுகாப்பு. அவருடைய கரத்தில் பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வலது கரத்தினாலே, நீதியின் வலது கரத்தினாலே தாங்கக்கூடிய தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நீ பயப்படாதேன்னு சொன்ன தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது அவருடைய கரத்தில் இருக்கிற முக்கிய அம்சம், ரெண்டாவது ஆசீர்வாதமும் உயர்வும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதமும் உயர்வையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிளஸிங், ஆசீர்வாதம், ப்ரமோஷன், உயர்வை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எஸ்ரா 7:6 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 7 வசனத்தை வாசிப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எஸ்ரா ஒரு வேத பாரகர், ஒரு ஸ்காலர், பைபிள் ஸ்காலர் என்று சொல்வார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் என்று சொல்லுவார்கள். நன்றாய் வேதத்தை வாசிக்கிறவர், வேத பண்டிதராக விளங்கினவர். இந்த எஸ்ரா பாருங்க, ஒரு ராஜாவுக்கு கீழாக இருந்து அந்த அரண்மனையில் அவர் வேலை செய்கிறார், வேத பண்டிதராக இருக்கிறார், நல்ல பைபிள் ஸ்காலராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சோத்திரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். தேறினவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பைபிள்ல சோத்திரம் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தோரா என்று சொல்லுவார்கள். சோத்திரம் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும், அதுதான் மோசே நியாயப்பிரமாணம், தோரா என்று சொல்வார்கள். இந்த வேத பிரமாணத்தில், அந்த நியாயப்பிரமாணத்தில் மிகவும் தேறின ஒரு வேத பாரகன் யாரு? எஸ்ரா. எஸ்ராவை குறித்து தான் சொன்ன. நல்ல பைபிள் படிக்கிறவன், நல்ல ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கிறவன், நல்லா எடுத்து வார்த்தையை கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு வேத ஞானம் நிறைந்தவன், வேத பிரமாணமாக இருந்தவன். அவன் வேதத்தை அந்த அளவுக்கு நேசித்தது நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நாம் கேட்டதை எல்லாம் கர்த்தர் கொடுக்க வைப்பார். அது மாத்திரமல்ல, நல்ல உயர்வை, ப்ரமோஷனை தேவன் நமக்கு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, உங்க கரம் சொல்லுங்க என் மேல இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். என் வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவருடைய கரம் என் மேல இருக்கணும். எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு அவருடைய கரம் என் மேல இருக்கணும். நான் கேட்கறது எல்லாவற்றையும் மனுஷர் மூலமாக எனக்கு தயவு கிடைக்கணும்னா ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்கணுங்க. ராஜா அவனுக்கு எல்லாமே கொடுத்தான். ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜா, முதல் குடிமகன், அவன் கொடுக்குறான் எல்லாமே. கேட்டது எல்லாம் கேரண்டின்றான். பெர்மிஷன் கிராண்டட், கேரண்டி எல்லாமே என்ன பண்ணுறாரு? டிக் பண்ணிட்டு போயினே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் அவனை உயர்த்தினதாக இருந்தது. இன்றைக்கு நெகேமியாவுக்கு சோத்திர எஸ்ராவுக்கு இருந்தது போல கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுனால அநேகருடைய தயவு கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகருடைய ஒத்தாசை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அநேகருக்கு
முன்பாக தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாயிருக்கா. மூன்றாவதாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அம்சம், முக்கிய அம்சம் வல்லமை நிறைந்த கரமாக இருக்குது. வல்லமை, பவர், சோத்திரம், வல்லமை நிறைந்த கரம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகஞ்சனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வலதுகரம் எதை நொறுக்கினதா? பகஞ்சனை நொறுக்கி போட்டதா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாக வருகிற பகைஞ்சர்கள், நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள், கர்த்தருடைய கரமானது அவர்களை நொறுக்கி போடும். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக வருகிற பகைஞ்சரை நொறுக்கி போடுங்க கரத்தினாலே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வல்லமை நிறைந்த கரமா இருக்கிறது. அங்க வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உடைய வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அவருடைய வலது கரம் செய்யக்கூடிய காரியமா. அப்போ கரம் சாதாரணமான கரம் அல்லங்க, ஆண்டுடைய கரம். அந்த கரம் நம்ம மேல இருந்தாலும் ஒரு பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த கரம் நம்ம மேல வந்துச்சுனாலும் ஒரு பாதுகாப்பு. அந்த கரம் நம்ம மேல வந்தாலே நமக்கு ப்ரமோஷன். அந்த கரம் நம்ம மேல வந்தாலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த கரம் நம்ம மேல வந்தாலே சத்துருக்களை நொறுக்கி போடும். அந்த கரம் நம்ம மேல வந்துச்சுனாலும் ஒரு வல்லமை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போயிருக்கிறதோ, கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மோசேயே சோத்திரம், இறைச்சி எங்கிருந்து சாப்பிடுவீர்கள் என்று என்ன கேட்டாயே, எங்கிருந்து சாப்பிட முடியும்? சொல்றவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டானா, நான் செய்வேனா செய்ய மாட்டாவா என்று இன்றைக்கு நீ அதை பார்ப்பாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாசம் வரைக்கும் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எத்தனை பேர்? எத்தனை மாசம்? 1 மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இறைச்சியை புசிப்பீர்கள். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று என்னை சோதித்து பார்க்கிறாயா, நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னார்ல, வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு வந்து நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை குறுகி போவதில்லைங்கப்பா. இன்றைக்கும் தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. எங்கெங்கோ பறந்து கொண்டிருந்த காடைகளை, எங்கெங்கோ திரிந்து கொண்டிருந்த காடைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பாளையத்துக்கு நேராய் கொண்டு வந்து போடக்கூடிய கரம்தான் என் ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. அப்ப அந்த கரத்தை நம்ம விசுவாசிக்கணும், அந்த கரத்தை நம்ம நம்பணும், அந்த கரத்தை இறுகி பிடித்துக்கணும். உங்க கரம் தான் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். எப்ப நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்காக அவருடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் இருந்திருக்கிறது. சோத்திரம். நம்ம வாசித்தது போல எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ராஜா அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். 2வது எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம், எலியா தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினாலே ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக, ரதங்களுக்கு முன்பாக வேகமாய் அவன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினாலே அநேக அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினாலே அநேக காரியங்களை கர்த்தர் எலியாவின் மூலமாக ஜனங்களுக்கு செய்தார்
செய்தார் என்று நாம நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் இருந்தார்கள்ல, 12 சீஷர்கள் இருந்தார்கள்ல, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததுனாலே உலகம் எங்கும் கலக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு அற்புத அடையாளங்கள் நடந்தது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள். ஓ ஸ்தோத்திரம். வியாதியின் படுக்கையில் கிடந்தவர்கள் எழுந்தார்கள். பேதுருவின் நிழல்பட்டு சுகமடைந்தவர்கள் எழுந்தார்கள். எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களையும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில தேவன் செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் நம்ம மேல இல்லாம ஒரு நன்மை கூட நமக்கு நடக்காது. ஒரு அற்புத அடையாளம் கூட நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தாதான் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் மேலே தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததுனால தான் கர்த்தருடைய ஆவியினாலே அவன் தரிசனத்தை பெற்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவனாலே அவன் தரிசனத்தை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய வார்த்தை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, கர்த்தருடைய கரம் சோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் நம்ம மேலே இருந்து வழி நடத்துவாராக. ஆமே. இஸ்ராவின் மேலே இருந்ததுனாலே கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார். எலியாவின் மேலே இருந்ததுனாலே சோத்திரம் கர்த்தரவனை அநேக இடத்துல பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலே போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலே கர்த்தருடைய தரிசனத்தை அவன் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்க. அப்ப கர்த்தருடைய கரம் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த கரத்தை நம்ம நாடணும். அதனால தான் யாபேஸ் ஜெபம் பண்றாரு. யாபேசுடைய ஜெபம் ஒரே ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. யாபேசை பற்றி அந்த இடத்துல பார்க்க முடியும். வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் ஜெபிக்கிறான் பாருங்க. ஏன்னா சோத்ரா அவருடைய கரம் தான் வேல்யூபிள் ஆனது என்பதை அவன் அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே உங்க கரம் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே உங்க கரம் என் எல்லையை பெருசாக்கணும். ஆண்டவரே உங்க கரம் என்னை துக்கப்படுத்தாது இருக்கணும். ஆண்டவரே உங்க கரம் என் கூடவே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் நம்மளை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அது சொல்லி நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க கரம் என்ன ஆசீர்வதிங்க. உங்க கரம் என்ன எல்லையை பெரிதாக்கணும். உங்க கரம் என்ன பண்ணும்? என் கூட இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கரம் என்னை விலக்கி காத்தருளும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய கரம் அவன் தெரிஞ்சுக்கணும். யாபேஸ் அவருடைய கரம் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர் கரம் தான் என் எல்லை பெருசாக்க முடியும். அவர் கரம் தான் தீங்கிலிருந்து என்னை பாதுகாக்க முடியும். அவர் கரம் தான் என் கூட இருக்க முடியும். வேற எவன் கரம் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா ஒரு விசேஷத்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசேஷத்த நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். யாபேஸ் ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய எல்லை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கரம்தான் நம்மை வாழ வைக்கும். அந்த கரம்தான் நம்மை உயர்த்தும். அந்த கரம்தான் உன் எல்லையை விரிவாக்கும். அந்த கரம்தான் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த கரம்தான் உன்னை மேன்மைப்படுத்தும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரம் பெருக்கத்தின் கரம். அவருடைய கரம் கொடுக்கக்கூடிய கரம். அவருடைய கரம் உயர்த்து கரம். அவருடைய கரம் மேன்மைப்படுத்துகிற கரம். அற்புதம் செய்கிற கரம். ஆசீர்வதிக்கக்கூடிய கரம். நிறைய சொல்லலாம். அவருடைய கரம் சாதாரணமானது கிடையாது. ஹல்லேலூயா. இன்றும் அவருடைய கரத்தில் எண்ணற்ற நன்மைகள் தேவன் வைத்திருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரத்தினால கூடாதது எதுவுமே கிடையாதுங்க. அவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ஏசாயா 49:16 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். 49:16 வசனம். இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து இருக்கிறேன். உன் மதிகள் எப்போதும் என் முன்னேறு. அவருடைய உள்ளங்கைகளினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறா? வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையிலே வச்சு நம்மளை தாங்குறார்னா எந்த மனிதனும் நம்மளை தொட முடியவே முடியாது. அவருடைய கரம் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற. சங்கீதம் 138 7வது சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 138 7வது வசனத்தை வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும்
நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உங்களுடைய கையை நீங்கள் நீட்டுவீங்க. உமது வலதுகரம் என்னை என்ன பண்ணோம்? ரட்சிக்கும். என் சத்துருக்கள் எழும்பும்போது நான் கையை நீட்டி நான் அவங்களை அடிக்கிறத விட, கையை நீட்டி நான் திட்டுறதை விட, என் சத்துருக்கள் எழும்பும்போது எனக்காக கர்த்தர் கையை நீட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துருக்கள் எழும்பும்போது நாம நீட்டுறோம், கர்த்தர் நமக்காக கரம் நீட்டுவார். ஆமே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழும்பக்கூடாது என்பதற்கு அவர் இறங்கி கிரியை செய்வார். அவர் சத்துருக்களை நிர்மலமாக்குவார். அவங்க முகத்தை கிழிப்பார். அவங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். என் கரம் குறுகி போனது இல்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. கரம் குறுகி போகிற கரம் அல்ல பிரியமான. அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தான் நான் இதெல்லாம் சொல்லின்னு வரேன். சாதாரணமான கரம் அல்ல. அந்த கரம் தான் சொல்லுறது, என் கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. என் கை குறுகி போயிச்சா நீங்க நினைக்கிறீங்களா? என் கை குறுகி போகாதுப்பா. இன்றும் நான் உனக்காக நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறேன். இன்று உனக்கு ஏதாவது செய்யக்கூடாதா? ஏதாவது நன்மையை நான் கொடுக்க மாட்டேனா? இன்று உனக்கு நான் ஏதாவது நான் செய்ய மாட்டேன் என்று ஆவலா ஏங்கி கொண்டிருக்கிற நீட்டப்பட்ட கரம்தான் கர்த்தருடைய கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தில் வந்து கடவுள் மாம்சமாக அவதரித்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். பாருங்க, அவருடைய கரத்திலே சோத்திரம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34 44 நீங்க குறித்து கொள்ளுங்க. அங்கே அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். இப்போ எல்லாம் சொல்லி முடித்த பிறகு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, அவங்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தம் சீஷரிடத்தில் சொன்னபோது, இங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இது வனாந்தரமான இடம், அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, அவங்க போய் எங்கேயாவது சாப்பிட்டு கிஃப்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க, உங்களிடத்துல என்ன இருக்கிறது கேட்கும் போதுதான் அவர்கள் போய் கண்டுபிடித்து தேடி ஒன்னு கொண்டு வராங்க. 5 அப்பமும் 2 மீனும் தான் எங்க கையில இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு உடனே அதை என்ன பண்றாரு? அதை தன் கரத்திலே வாங்குகிறார். அதை பிடித்து உயர்த்துகிறார். தகப்பனே இதை ஆசீர்வதியும் என்று சொல்லி தன் கரத்தினாலே அதை உயர்த்தி திரும்பவும் தன் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவர் என்ன பண்ணாலும் பெருகினது. சோத்திரம். அல்லேலூயா. அதை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்கிறாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்கள் மாத்திரம் 5000. அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், சோத்திரம், வேலைக்காரர்கள் எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் சாதாரண 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஏறக்குறைய 30,000 பேர்களுக்கு மேலாக சாப்பிட்டு இருப்பார்கள். அன்றைக்கு இவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமானால் அந்த கரம் தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பஞ்சத்திலோ, நம்முடைய வறுமையிலோ, நம்முடைய பற்றாக்குறையிலோ, நம்முடைய தரித்திரத்திலோ இன்றைக்கு நம்ம கையில என்ன இருக்கிறதோ என்பதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இதுதான் என் கையில இருக்குது, இதை வைத்து நீர் இந்த மாதத்தை நடத்தும், இதை வைத்து எங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதியோ. எப்ப அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபம் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்யறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? அந்த விசுவாசத்தோடு நீங்க அதை ஆரம்பிக்கல. கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் எண்ணெய்தான், கொஞ்சம் மாவுதான், கொஞ்சம் விசுவாசம்தான் இந்த மலையை தகர்க்கக்கூடிய வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் மாவுதான், பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு என்ன பண்ணல, காலி ஆகல. கொஞ்சம் என்னதான் தேவனுடைய ஊழியக்காரன் கையில கொடுத்து ஜெபம் பண்ணி அதை ஊத்த ஆரம்பிக்கிறா, பாத்திரங்கள் நிரம்பிக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசுவின் கரத்திலே கொண்டு வந்த அந்த 5 அப்பம் 2 மீன் எண்ணிக்கையில கொஞ்சம் தான். அது ஒரு சின்ன பையனுடைய ஸ்நாக்ஸ், அது அவனுடைய ஆகாரம், அவனுடைய பெற்றோர் கொடுத்தது. ஆனால் அதை வைத்து கர்த்த பெரிய அற்புதத்தை செய்ய முடியுமானால் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம கையில் கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதை வைத்து கர்த்த இந்த நாட்களை நடத்துவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. என் சூழ்நிலைகளை மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். என் பற்றாக்குறையை மாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கைகள் என்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா.
அவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்க. வருமானம் இல்லையே, பணம் இல்லையே, போதிய அளவுக்கு என்னால் இல்லை என்று கவலைப்படுகிறோம். சில நேரங்களில் வேதனைப்படுகிறோம். இந்த நாள் எப்படி ஓட்டுவது, இந்த மாதம் எப்படி ஓட்டுவது, எப்படி நடத்த முடியும்? ஆனால் தேவன் அதற்குரிய படியை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதினதின் நாட்களுக்குரிய படியை, தேவையை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஒரு நாளும் நம்மளை பட்டினியா விட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை பஞ்சத்தில் சாக விட மாட்டார். கர்த்தர் அதினதின் நாளுக்குண்டான தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-15 வசனம் குறித்து கொள்ளுங்க. அங்கே நாயின் என்கிற ஒரு கிராமத்துக்கு இயேசு போகிறார். அந்த கிராமத்துக்கு உள்ளே போகிறார். அந்த வாசல் உள்ளே போகிறார். அங்கே ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். என்ன சம்பவம்? அந்த நாயின் ஊரில் ஒரு விதவை இருக்கிறார். அவருடைய கணவர் இறந்திருக்கிறார். இப்பொழுது ஒரே மகனாய் இருந்த ஒரு வாலிபனும் செத்து போய்விட்டார். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக சுடுகாட்டிற்கு கொண்டு போகிறார்கள். அந்த சம்பவத்தை இயேசு பார்க்கிறார். அந்த ஊருக்கு உள்ளே நுழையும் போது பார்க்கிறார். வேதனை நிறைந்த காட்சி. தாயானவள் அழுது கொண்டிருக்கிறார். உறவுகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். மரித்த வாலிபன் பாடையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அவன் மரித்து விட்டான். இனி அவன் நினைத்தா கூட என்ன பண்ண முடியாது? வீட்டிற்கு போக முடியாது. வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலைமையில இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவானவர் பார்த்து என்னத்தம் அவர் கடந்து போகல. அவரை பார்த்த உடனே ஜனங்கள் நின்றார்கள். அந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். நின்ற உடனே இயேசு என்ன பண்றார் தெரியுமா? அந்த பாடையை தொட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு என்ன பண்ணாரு? அந்த பாடையை தம் கரத்தினாலே அவர் தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் வாலிபனே எழுந்துரு என்று சொல்லும்போது அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து அந்த வாலிபன் தன்னுடைய தாயிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய கரம் பாருங்களேன். அவருடைய கையில் 5 அப்பம் 2 மீன் வாங்கின உடனே அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுதான் அவருடைய கரம். இந்த இடத்துல பாடையை தொட்ட மாத்திரத்திலே செத்து போன வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடணும்னு விசுவாசிக்கிறீங்க? நம்ம குடும்பத்தை ஆண்டவர் டச் பண்ணணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இவங்க தொடணும், அவங்க தொடணும், இந்த பிரபலமான ஊழியக்காரர் அவரு தொடணும் நினைக்காதீங்க. கர்த்தர் என் வாழ்க்கையை தொடணும், என் குடும்பத்தை அவர் டச் பண்ணணும், என் சரீரத்தை அவர் டச் பண்ணணும், என்னுடைய சூழ்நிலையை அவர் டச் பண்ணணும். அவர் தொட்டா போதுங்க, நாம உயிர் பெற்று விடுவோம். ஹல்லேலூயா. அவர் தொட்ட சூழ்நிலை மாறும். அவர் தொட்ட பாடையின் சூழ்நிலை மாறினது. கல்லறைக்கு போக வேண்டியவன் குழியெல்லாம் எடுத்துட்டு ரெடியா வச்சிருப்பான். ஆனால் அன்றைக்கு சுடுகாட்டுக்கு ஒரு ஏமாற்றம். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. ஐயோ, ஒரு ஆத்மா வந்துச்சே கல்லறைக்கு நினைச்சு நின்றுருக்கோம். ஆனா எப்ப இயேசு உள்ள போனாரோ கல்லறை ஏமாந்து போனது. அன்றைக்கு அந்த தாயினிடத்தில் ஒரு திரும்ப சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் சத்துருவானவன் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி நம்மளை அழிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஆனால் எப்போ இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கையை தொட்டாரோ அன்றைக்கு அவனுக்கு ஏமாற்றம், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஐயோ, இவன் வாழ்க்கையை நான் அழிச்சணும்னு நினச்சேனே, இவனை அப்படியே சாகச்சணும்னு நினச்சேனே, இவனை தீயில தள்ளி தண்ணீரில் தள்ளி இவன் வாழ்க்கையை ஒழிச்சணும்னு நினச்சேனே, இந்த இயேசு விட்ட வந்துட்டான் அந்த அப்பகார, இவர் வந்துட்டார், அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு, இனி நம்ம வேலைக்கு ஆகவே ஆகாது, நம்ம எண்ணங்கள் பலிக்காது, பிசாசு அப்பயே நினச்சிட்டு இருப்பான். அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து சாகடிக்கணும், தற்கொலைக்கு நேராக தள்ளப்பட்ட அந்த வாலிப மகனை இயேசுவானவர் தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். அவருடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்தவராக இருக்கிறார். சோத்திரம். மார்க் 4ஆம் அதிகாரம் 36-39 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் 36-39 வசனம், அவருடைய கரத்தை நீட்டி காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? அவர் படகுல ஏறி காற்றை பார்க்கிறாரு, கடலை பார்க்கிறாரு, கொந்தளிப்பை பார்க்கிறாரு. இறையாதை அமைதலாயிரு கரத்தை நீட்டி கட்டளை கொடுக்க அது அப்படியே நின்றது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கரம் சாதாரணமான கரம் அல்ல. அவருடைய கரம் நம்மை வாழ வைக்கும். அவருடைய கரம் நம்மளை பிழைக்க வைக்கும். அவருடைய கரம் நமக்கு தேவையானது கொண்டு வரும். அவருடைய கரம் நம்மளை என்ன பண்ணலாம்? மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களையும் உயிரோடு கூட எழுப்புகிறது. அவருடைய கரம் எத்தனையோ நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவருடைய கரம் உங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் பிழைக்க வைக்கும், உங்களையும் நடத்தும், உங்கள் தேவைகளை சந்திக்கும், உங்கள் பற்றாக்குறையை போக்கும், உங்கள் வறட்சியை மாற்றும், எல்லாமே மாற்றும். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கரம் தான் அந்த இயேசுவின்
இயேசுவின் கரம். அல்லேலூயா. என்னுடைய கரம் குறுகி போனது கிடையாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு ஆண்டவருடைய கரத்தை நம்ம வச்சிடக்கூடாது. அவருடைய கரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சோத்திர தேவனுடைய கரத்தினாலே இந்த வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். தாவீது தன் கையினாலே, சோத்திரம் பாருங்க, ஆண்டுடைய பலத்தினாலே தன்னுடைய கையினாலே கவன் கல்லை எடுத்து ஒரு கல்லை வைத்து கோலியாத்தின் தலையை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே தன் கரத்தினாலே பாருங்க செங்கடலை இரண்டாக பிளந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே தன்னுடைய இரு கரத்தை எப்பொழுது அவன் தூக்கி கொண்டிருந்தானோ ஆண்டவருக்கு மேலாக, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. மோசே தன் கைகளினாலே கண்மலையை அடித்த போது, கோலினால் அடித்த போது அந்த கண்மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது பார்க்கிறோம். யோசுவா தன் கைகளினாலே அவன் வாழ்நாளிலே 31 ராஜாக்களை அவன் ஜெயித்தானா? எத்தனை பேரு? 31 ராஜாக்களை அவன் ஜெயித்து தோற்கடித்து நிர்மலமாக்கி கானானை சுதந்திரித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய கரங்களினாலே அற்புதம் செய்தார். சிம்சோன் அவனுடைய கைகளினாலே பெரிய பெரிய ரட்சிப்பை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 300 நரிகளை பிடித்து ஒன்றோடு ஒன்று வாளை கட்டி பந்தங்களை ஏற்றி பெலிஸ்தருடைய வெள்ளாமலை விட்டு எல்லாவற்றையும் கொளித்து போட்டான், அழித்து போட்டான். கர்த்தருடைய கை அவன் மேல இருந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று கையில் அடித்தே சாகடித்தான் சிம்சோன். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய நான் சொல்லலாம். கர்த்தருடைய கை மோசையோடு கூட இருந்தது, யோசுவாவோடு இருந்தது, ஆபிரகாமோடு இருந்தது, தாவீதோடு கூட இருந்தது, சிம்சோனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கை எல்லா தேவ தாச தேவ மனுஷனோடு கூட இருந்ததுனால தான் அவர்களாலே அற்புதம் செய்ய முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டுடைய கையை மாத்திரம் அவங்க மேல இல்லைன்னா, அந்த அபிஷேகம் இல்லைன்னா, கர்த்தருடைய வல்லமை இல்லைன்னா, கர்த்தருடைய கை இல்லைன்னா அவங்க சாதாரண மனுஷர்கள் தான். சாதாரண மோசே தான், சாதாரண யோசுவா தான், சாதாரண ஆபிரகாம் தான். ஆனால் எப்போ ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே இருந்ததோ அன்றைக்கு அசாதாரணமான மனிதர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் 318 பேரோடு கூட எழும்பி போறான். எந்த தைரியத்தில்? கர்த்தருடைய கை என் மேலே இருக்கு. அல்லேலூயா. 318 பேரோட போயிட்டு பெரிய ராஜாக்களையே நிர்மூலமாக்கி எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். ஆமென். கர்த்தருடைய கை நம்ம மேலே இருக்கும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய கரத்தில் கொண்டு வரும் பொழுது சாதாரணமாக இருந்தது தான் அசாதாரணமாய் மாறினது. சாதாரண மீன் தான், சாதாரண அப்பம் தான். ஆனால் எத்தனை பேர்? 5000 புருஷர்கள் அதை என்ன பண்ணார்கள்? சாப்பிட்டார்கள். சாதாரண கரந்த சோத்திரம் பாடையை தொட்ட போதே அந்த பாடைக்குள்ள வல்லமை இறங்கிறது. அல்லேலூயா. மரித்து போன வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை சோத்திரம் அதே வல்லமை தான் இன்றைக்கு நம்ம மேல இருக்கிறது. ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. அதனால இந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடி உடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி உடைய செவிகள் மந்தமாக இல்லை. ஆண்டவரே கர்த்தா, ஒருவேளை இன்றைக்கு அற்புதம் நடக்காததற்கு, ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்படக்கூடாதபடி இருக்கிற தடை என்னன்னா, ஆண்டவரே உங்களிடத்தில் அற்புதம் இல்லை என்பது அல்ல, என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்களே தான் இன்றைக்கு தடையாக, பிரிவினையாக, தடுப்பணையாக இருக்கிறது. அதை இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அது எங்களை விட்டு நீக்கி போடும். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், சிந்தைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டவரே உங்க கரை எங்க மேல வரட்டும். அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல வரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லும். ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. சொல்லுங்க, உங்க கரம் குறுகி போகவில்லை. என் தேவைகளை சந்திக்கக்கூடிய கரம். சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கக்கூடிய கரம், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கரம், எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய கரம், எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கரம், எனக்கு நன்மை செய்யக்கூடிய கரம், எனக்கு பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய கரம், என்னை உயர்த்தக்கூடிய கரம், என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய கரம், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய கரம், எனக்கு வல்லமை கொடுக்கக்கூடிய கரம், எல்லா இடத்திலும் உங்க கரம் எங்களை நடத்த போகிறது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் தொடர்ந்து சோத்திரம் மீதியான நேரத்துக்குள்ளே கடன் செல்வோம். கர்த்தருடைய பந்திக்காக நாம் காத்திருப்போம். சோத்திரம்.